நீங்கள் பொது முகாமைத்துவத்தை சிறப்பிச்சு எடுத்தவர். இப்போது நாங்கள் எங்கள் நிலை என்ன என்பதை பார்த்து விட்டோம். இந்த நிலைக்கு இன்னொரு காரணம், இப்போது உலகம் சர்வதேச சந்தை என்ற ஒன்றை வைத்துக் கொண்டுதான் நாடுகளுக்கான வினைத்திறன் பொருளாதாரத்திலே கணிக்கப்படுகிறது. நான் சொல்வது சரிதானே? சர்வதேசத்தில் ஒரு பெரும் சந்தை இருக்கிறது. இங்கே யாரும் வரலாம், நிபந்தனை இல்லை. ஆனால் நீங்கள் அதை செய்யும் போது குறைந்த செலவில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியுமாக இருந்தால் அந்த பொருள் சர்வதேசத்தில் வெற்றி பொருளாக மாறுகிறது. இது தனியார் செயற்பாடுகளாகவும் இருக்கின்றன, அரச நிறுவனங்களும் அங்கே சந்தைக்கு செல்கின்றன. தேயிலை எனப்படும் போது இலங்கையை பொறுத்த மட்டில் 200 வருடங்களாக கொடி கட்டி பறந்த உலகிலேயே தரமான தேயிலை சிலோன் டீ என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இன்று நாங்கள் இந்த சந்தையிலே தோல்வி அடைகிற சூழலிலே முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்தியாவை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே, அதாவது நாங்கள் சொல்லுவோம் எப்போதும் தென்னிந்தியாவிலிருந்து தான் தேயிலை ஆரம்பித்தேன். ஆனால் இன்று வட இந்தியா, அசாம் போன்ற பிரதேசங்கள் அடித்து வந்து விட்டன. கம்போடியா, வியட்நாம் வந்து விட்டன. கென்யா இப்போது வந்திருக்கின்றன. பிரேசில், எதிர்பாராத நாடுகள் எல்லாம் இதற்குள் உள்ளுணைந்திருக்கின்றன. இதுதான் உலக சந்தை. பலருக்கு தெரியாது. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இலங்கை தேயிலை தான் சர்வதேச சந்தையில். முதலாவது புரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம், நீங்க பங்களாதேஷ் உதாரணம் சொன்னீங்க, வியட்நாம் உதாரணம் சொன்னீங்க, கென்யா உதாரணம் சொன்னீங்க. சராசரியா நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ பங்களாதேஷனுடைய என்ன ஆடை உற்பத்தி துறை, நாங்கள் அதை சொன்னோம் கைத்தொழில். இங்கே விவசாயம், இது பெருந்தோட்டத்துறை, விவசாயம்னு சொல்லுவோம். இந்த இரண்டிலுமே வினைத்திறன் என்ற பொருள் என்று ஏனைய நாடுகளில் இருக்கிறது. நாம் வினைத்திறனை சமரசம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கின்றோம். இது ரெண்டும், இது வர்றது பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வருது, பொது முகாமைத்துவத்துக்கு தான் வருது. இதுல பொதுவாக அரச நிறுவனங்கள் இந்த முகாமையை அல்லது வினைத்திறனை சரிவர புரியாததான் இத்தனை வீழ்ச்சிக்கு மூல காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட தான் நீங்க என்ன சொல்றீங்க? இலங்கையை பொறுத்தவரையில் அரச நிறுவனங்களில் வினைத்திறன் இன்மை என்பது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. அது நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், அண்மையிலே லஞ்ச ஊழல் எதிர்ப்பு விட நான் எதிர்பார்த்த விடையை விட கவலைக்கிடமான விட ரமேஷ் அவர்களே, கவலைக்கிடமான விட. நிச்சயமாக இதை நாங்கள் இப்படியே விடுவதா? இல்லை, இது உண்மையிலே அண்மையிலே இந்த லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுடைய பணிப்பாளர் சொல்லுகின்றார் பகிரங்க கூட்டம் ஒன்றில், இலங்கையின் அரசு நிறுவனங்களில் 60% ஊழல் மோசடிகள் நிறைந்தவை என்று. 60% இது மிகவும் ஆச்சரியமான ஒரு தகவல். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அதிகாரி பகிரங்க கூட்டம் ஒன்றில் அவ்வாறு சொல்வது என்பது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஊழல் தொடர்பாக ஆய்வு செய்கின்ற ஒருவன் என்ற வகையில் நானும் அதற்கு பின்னர் அதை தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஆக இப்படியான ஒரு சூழலில் எவ்வாறு இந்த நாட்டை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது, நாங்கள் சொல்லுகின்ற முறைமை மாற்றத்தை எவ்வாறு அடைந்து கொள்வது, நிச்சயமாக அப்படியான ஒரு நிறுவன சூழலில் நீங்கள் எப்படி வினைத்திறனை எதிர்பார்ப்பீர்கள், செயற்திறனை எதிர்பார்ப்பீர்கள்? இன்னும் ஒரு சிறிய உதாரணத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. இந்த அரச நிறுவனங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேஷன் என்று சொல்வோம், செயற்திறன் மதிப்பீடு ஒன்று நடக்கின்றது. அது உண்மையிலேயே சரியான முறையில், நேர்மையான முறையில் அந்த செயற்திறன் மதிப்பீடு நடக்கின்றது. அவ்வாறு நடந்திருந்தால் தனியார் துறையில் போன்று இன்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு இடமே இருக்காது. இதை சிங்கப்பூரில் செய்ய முடியுமா அரசு துறையில்? இதை ஹாங்காங்கிலோ அல்லது தென்கொரியாவிலோ நாங்கள் அரசு துறையில் செய்ய முடியாது. அப்ப இந்த பொது முகாமைத்துவத்துக்கு தனிப்பட்ட மதிப்பீடு, இறுக்கமான கொள்கைகளோட ஒரு அமைச்சு வரக்கூடாதா? இருக்கின்ற கடந்த காலங்களில் அவ்வாறான அமைச்சுகள் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது வேறு தானே ரமேஷ் அவர்கள். இப்போது நான் இருக்கிறேன், நான் தான் ஜனாதிபதி. இப்போ புதுசாக ஒரு நிறுவனங்கள் இப்படி செய்தேன்டா, நிறுவனத்தை போட்டாச்சு, அமைச்சை போட்டாச்சு, என்ன சொந்தக்காரருக்கு அந்த அமைச்சு பொறுப்பு கொடுத்தாச்சு. இப்போ என்னடா இவன் ஒரு ஊடகவியலாண்டு கொண்டு சும்மா விதண்டாவாதத்தோட ஒரு விடையை சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் நான் யோசிக்கிறது பொய்யே இல்லை, இது நாங்கள் பார்த்தவைதான். ஆனால் இன்று அந்த நிலை இல்லை. இப்போ அரசுன்ற செயற்திறனை பற்றி நாங்கள் வினா எழுப்பலாம். ஆனால் அரசு ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஆட்சியை நகர்த்த முனைகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கடந்த இந்த 1 வருட கால அரசாங்கம் நல்ல நோக்கத்தோடு செல்கிறது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் இவ்வகையான அமைச்சுக்கள் ஓரளவு வினைத்திறனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நிச்சயம், இதுதான் சரியான காலம். உண்மையிலேயே அரசு துறையில் அல்லது பொதுத்துறையில் வினைத்திறனை கட்டியெழுப்பதற்கான சரியான காலமாக இதனை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஆட்சி துறையில் இருக்கின்ற ஜனாதிபதி உட்பட ஏனைய அமைச்சர்கள், பிரதானமான அரசியல்வாதிகள் எல்லோருமே ஆளும் கட்சியில் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது தான் அரசு துறையில் வினைத்திறனை மேம்படுத்த வேண்டும், செயற்திறனை மேம்படுத்த வேண்டும், பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த வேண்டும், வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும், ஊழலற்ற ஒரு சூழலை அரசு நிறுவனங்களில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான அரசியல் தலைமைத்துவம் ஒன்றும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. மிக நீண்ட காலத்துக்கு பின்னர், சுதந்திரத்துக்கு பின்னர் என்னை பொறுத்தவரையிலே ஊழல் எதிர்ப்புக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவம் இன்று இலங்கையிலே காணப்படுகின்றது. அந்த தலைமைத்துவத்தின் காரணமாகத்தான் இந்த கடந்த ஒரு ஆண்டு காலப்பகுதியில் பல முன்னேற்றங்கள் இந்த ஊழல் எதிர்ப்பில் ஏற்பட்டிருக்கின்றது. 2 தசாப்தங்களாக இப்படி ஒரு நேர்காணல் நீங்கள் நானும் செய்திருக்க இயலாது. நிச்சயமாக
இந்த காலம் தான் அதுக்கே வழி ஓ யா இருக்கிறது அது என்பதை பற்றி சொல்லலாம். அதிகமாக பேசுவதற்கான சூழல் இலங்கையில் சாதாரண பிரஜை கூட அதை பற்றி இன்று பேசுகின்ற ஒரு சூழல் சூழல் உள்ளது. ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களோடு பேசுகின்ற பொழுது கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள், எது இல்லை என்றாலும் இந்த அரசாங்கத்திலே அவர்கள் திருடர்களை ஒழித்திருக்கின்றார்கள், திருடர்களை அவர்கள் கைது செய்கின்றார்கள், சட்டத்தின் முன் நிறுத்துகின்றார்கள், ஊழலுக்கு எதிராக அவர்கள் போராடுகின்றார்கள், அரசு அதிகாரிகள் மத்தியில் ஊழல் பற்றி ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது, இது ஒரு பெரிய மாற்றம், இந்த நாட்டில் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சாதாரண மக்கள் மத்தியில் அந்த மனநிலை ஏற்பட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகிறது. ஆகவே வினைத்திறனை அரசு துறையில் கொண்டு வருவதற்கு பல வேலைகளை செய்ய வேண்டும். இலங்கையினுடைய அரசு துறையில் 16 லட்சம் பேர் தொழில் செய்கின்றார்கள். இது தேவையற்ற இலங்கைக்கு தேவையற்ற ஒரு தேவையற்ற பொதுத்துறை. இது ஒரு பப்ளிக் செக்டர் வந்து மிகவும் பெரிதான அளவில் உங்களோட கணிப்புல பொது முகாமைத்துவம் சார்ந்த ஆராய்ச்சி செய்வதா இருந்தால் எவ்வளவு தேவைப்படும்? இலங்கைக்கு 7 லட்சம் தாராளம். நிச்சயமா 7 லட்சம் அரசு ஊழியர்கள் இலங்கைக்கு போதுமானது. தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சூழலில் 7 லட்சம் நிச்சயமாக இதனை அரைவாசியில் குறைக்க வேண்டும். ஆனால் அது அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், திடீரென பொதுத்துறையில் ஆளுநரை குறைத்தால் அது என்ன நடக்கும்? வீதிகளிலே நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலைமை கூட உருவாக்கலாம். அதனால தான் இந்த அரசாங்கம் கூட மிகவும் மெதுவாக, மிகவும் நிதானமாக அந்த காரியத்தை கையாளுகின்றது. நான் அண்மையில் கூட பார்த்தேன், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் அரசு நிறுவனங்களிலே காணப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான வெற்றிடங்களை மட்டும் இந்த அரசாங்கம் நிரப்புவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த 16 லட்சம் பேரில் நான் புள்ளிவிவர ரீதியாக உங்களுக்கு சொல்ல முடியும், சுமார் 3.5 லட்சம் பேர் ஓ லெவல் தகமை கொண்டவர்கள் நமது பொதுத்துறையில் இருக்கின்றார்கள் இலங்கை. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உலகம் எங்கேயோ நகர்ந்து கொண்டிருக்கின்றது. டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏஐ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் அபரீத புரட்சிகள், தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு, புத்தாக்கம் நடக்கின்ற ஒரு காலத்தில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓலெவல் சித்தி அடைந்தவர்களை, ஓலெவல் சித்தி அடையாதவரும் அதில் இருக்கின்றார்கள் கணிசமாக. அவர்களை கொண்டு வினைத்திறனை பொதுத்துறையில் அதிகரிக்க முடியுமா? இன்னொரு 3 லட்சம் பேர் இருக்கின்றார்கள் ஏ லெவல் சித்தி அடைந்தவர்கள் அரசு துறையில். ஆக ஒரு கிட்டத்தட்ட இலங்கையினுடைய அரசு துறையில் 30% தான் பட்டதாரிகளாக பட்ட பின்படிப்பு தகுதியை கொண்ட. மறைமுகமாக உங்கள் குற்றச்சாட்டு கடந்த 2 தசாப்தங்கள் அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் வாக்குறுதிகளை வழங்கி நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு தொழில் தருவேன், 40,000 50,000 என்று நிரப்பி இந்த பொதுத்துறை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு இன்று வந்திருக்கின்றது. மறுபக்கமாக பொருளாதாரத்துக்கு ஒரு சுமையாகவும், வரி செலுத்துகின்ற பொதுமக்களுக்கு ஒரு பாரிய சுமையாக மாறி இருக்கின்றது. ஆனால் தற்போது ஒரு தேர்தல் வைத்தால் கூட தேர்தல் வாக்குகளை மாத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு விஞ்ஞாபனத்திலேயே அரசியல் கட்சிகள் 1 லட்சம் புதிய அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் அப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரம் தான் இலங்கையில இருக்கின்றது. நீண்ட காலமாக வளர்த்து எடுத்திருக்கின்றோம் நாங்கள். ரைட், அதற்கு தான் மக்கள் விரும்புகின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் வாக்காளர்கள் விரும்புவது தமக்கான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், தனக்கு பொருள் சார்ந்த நன்மை என்ன கிடைக்கும் என்பதைத்தான் பார்க்கின்றார்கள் வாக்காளர்கள். தேர்தல் காலங்களில் அதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது தான் 2024ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் அதில் ஓரளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அது நிச்சயமாக அதுவும் அறகலைய போராட்டம் அதற்கு முக்கிய காரணம். பிரஜைகள் இலங்கையிலே, நான் அடிக்கடி சொல்வது, இலங்கையினுடைய வாக்காளர்கள் பிரஜைகளாக மாறி இருக்கின்றார்கள். இவ்வளவு காலம் வெறும் வாக்காளர்களாக இருந்தோம். இன்று நாங்கள் பிரஜைகளாக மாறி இருக்கின்றோம். நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த நாங்கள் செல்லுகின்ற தர்க்க ரீதியான சிந்தனை எமது பிரஜைகள் மத்தியில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மாற்றத்துக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆகவே அந்த இளைஞர்கள் ஒன்று மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கின்றது. அதனை மறுக்கவே முடியாது. ஆகவே இந்த சூழலில் இந்த பொதுத்துறையை நாங்கள் தீவிரமாக மறுசீரமைக்க வேண்டும். மெரிட்டோக்ரசி என்று சொல்லப்படுகின்ற திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை என்ற தத்துவத்தை முதலில் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் எந்த இனமாக இருக்கலாம், எந்த பின்புலத்தில் இருந்து வரலாம், இவற்றையெல்லாம் கடந்து திறமைத்தான் எல்லாவற்றுக்கும் முதலிடம் என்ற அந்த கொள்கையை, சித்தாந்தத்தை பொதுத்துறையில் நாங்கள் உள்வாங்காத வரையில் பொதுத்துறையை முன்னோக்கி நகர்த்துவது பெரும் சவாலாக இருக்கும். இலங்கையில் இன்னும் அந்த கலாச்சாரம் வரவில்லை.